நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்து, இப்படி அழுதுகிட்டே இருந்த என்ன பிரயோஜனம்? நடந்தது நடந்துருச்சு. நடந்த சம்பவத்துக்கு நாம ஒன்றும் காரணம் இல்லையே. நானும் நீயும் தப்பு பண்ணவே இல்லை. சில நேரம் இப்படிதான் நம்ம சைடு உண்மையை புரிஞ்சுக்காம நம்மளை வெளியில அனுப்பிட்டாங்க. நம்மளை அவமானப்படுத்தியும் அப்ப நாம ஒன்றும் பண்ண முடியாம போயிடும். நாம சரியானது பண்ணா கூட தப்பா புரிஞ்சுப்பாங்க. இது எல்லாமே தற்காலிகமானதுதான். எப்பயுமே கடைசியா சத்தியம்தான் ஜெயிக்கும். இந்தோ உதாரணமா எவ்வளவு வேணா சொல்லலாம். உண்மையை சொல்லணும்னா இப்ப எதிரிகளோட உலகத்துல பார்வதியத்தை இருக்காங்க. கண்ணை மூடி காட்டுல விட்ட மாதிரி இருக்க. உனக்கு அப்படி தோணல? இந்து, நீ இப்படி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒன்று சொல்லுமா? வெளியே வா இந்து, வா. வா. நெருக்கமானவங்க சண்டை போடும்போது தான் நம்மளால அதை ஏற்றுக்க முடியாது. அப்போதான் நாம் அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கோம்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம நிலை என்ன, இல்லை நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. நாம் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மீறி அவங்க எல்லா வார்த்தைக்கும் தடை போட்டாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? அம்மா மனசார இப்படி பேசுவாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அதான் தப்பா புரிஞ்சு பண்றவங்களோட விஷயம். உண்மையான விஷயத்த ஒரு ஆளுக்கு சொல்லி புரிய வைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதை நம்பவும் மாட்டாங்க. அது உண்மை இல்லைன்னு வேற சொல்லுவாங்க. அதே நேரத்துல அசாத்தியமான விஷயத்த நம்ப வைக்கிறது ரொம்ப சுலபம். ஒரு சந்தேகம் தப்பா மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உதாரணத்தை தேடி ரொம்ப தூரம் போக தேவையில்லை. இப்ப இந்த விஷயத்த சொல்றேன்னா உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ல, சந்தேகப்பட்டேன்ல. அன்னைக்கு அபிராமியும் என் அம்மா செஞ்ச வேலையையும் இப்போ உன்னுடைய விஷயத்துல நீரஜா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன இருந்தாலும்
ஒரு ஆளை இந்த அளவுக்கு மாத்த முடியுமா? முடியுங்கிறத பார்த்தல. ஆனா இதெல்லாம் தற்காலிகமான விஷயம் தானே. நான் அப்ப சொல்லிக்கிட்டு இருந்தத நீ கேட்டுக்கிட்டு தானே இருந்த. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இது எல்லாமே ஒரு கேம் தான். கொஞ்ச நாள் நான் உன்னை விட்டு விலகி இருந்தப்போ உனக்கு அம்மா மாதிரி ஆதரவா இருந்தது பார்வதியத்தை தான். இப்ப அத்தை உன்னை விட்டு விலகி இருக்காங்க. ஆனா நான் இருக்கேன். ஒரு இடத்துல இருந்து நம்மள வெளியில துரத்தினா நமக்காக யாரும் வராம போக மாட்டாங்க. நம்மளை எதிர்க்க நம்மளை நோக்கி நிறைய பேர் வருவாங்க. பாசங்கிற 2 கைகளால உன்னை தாங்கி பிடிக்க நான் இருக்கேன். இது போதாதா? போதாதா? போதும். இப்ப அடைக்கப்பட்டிருக்க கதவை நினைச்சில்ல, இனி திறக்க போற கதவை நினைச்சுதான் நாம யோசிக்கணும். ஒரு விஷயத்துல நான் நம்பிக்கையா இருக்கேன். நம்மளுடைய கதவை அடைச்சவங்க ஒரு காலத்துல அதே கதவு கிட்ட இருந்து நம்மள கூப்பிடுவாங்க. கூப்பிடாம இருக்க முடியாது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அத்தை கூட தான் நான் வளர்ந்ததே. அந்த வீட்டுல தான் நான் ஓடி ஆடி வளர்ந்ததே. இப்ப நான் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். நீ என் கூட இருக்கிறதா நிம்மதி இருந்தோ, அதே மாதிரி நீயும் நினைக்கணும் இருந்தோ. உன் கூட நான் இருக்கேன். போதுங்க, எனக்கு இது போதும். அப்படின்னா இந்த கண்ணீருக்கு குட் பை சொல்ல. அப்போ நாம இந்த பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். வா. வா. ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்ல. இல்ல, ஏதோ வேண்டாங்க. ஓகே. நாம இப்ப எங்கெங்க போயிட்டு இருக்கோம்? ஒரு நல்ல கேள்விதான். இனி நாம எங்க போக போறோம்? இதுக்கு இப்போ என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. நம்மளால ஆபீஸ்க்கும் போக முடியாது. அங்க இருக்க வேலையும் வேண்டாம். இந்த உலகம் ரொம்ப பெருசு. இங்க நிறைய வேலைகள் இருக்கு. நமக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். என்ன? எந்த வேலையா இருந்தாலும் இந்த சிறகோட அணைப்பால நான் குளிர் காயிறேன். அது போதும். லெட்ஸ் கோ. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. ச்சே. நீ உட்காருமா, என்னன்னு நான் பார்க்கறேன்.
ஆச்சு? ச்சே. என்னாச்சுங்க? ஏதோ சின்ன பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்ப நாம என்ன பண்றது? மெக்கானிக் வரணுமே. பக்கத்துல எங்க ஒர்க் ஷாப் இருக்குன்னு வேற தெரியலையே. என்ன பண்றது? என்னங்க ஒரு ஆள் வராரு. அண்ணா, என்னுடைய கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பக்கத்துல எங்க ஒர்க் ஷாப் இருக்கு? இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டர் போகணும். ஓ, அப்பா என்னை கொண்டு போய் விட முடியுமா ப்ளீஸ்? ஏறுங்க. ஒரு நிமிஷம். ஒர்க் ஷாப் பக்கத்துல தான் இருக்க. நான் அங்க போய் மெக்கானிக்கை கூட்டிட்டு வரேன். நீ உள்ள இரு. நீ காருக்குள்ளே இரு. மெக்கானிக் 1/2 மணி நேரத்துக்குள்ள வரலனா நீங்க கால் பண்ணி பாருங்க. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். சரி, ஓகே. நான் வரட்டுங்களா? நான் பார்க்குறேன். தேங்க்ஸ். இந்து, எங்க போயிட்டா? இந்து, இந்து, இவ எங்க போயிருப்பா? The number you are trying to reach is not responding. Please try.
இந்து 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 ச்சே ச்சே எங்க போனான்னு தெரியலையே. நம்ம போலன்னு சொன்னா அம்மாவோட கோவம் குறைய வாய்ப்பு இருக்கு. இந்து நீ ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? இன்னும் நீ அத்தையை நம்பிக்கிட்டு தான் இருக்கியா? ஒரு நிமிஷங்க, நான் இப்ப வந்துடுறேன். இந்து ஒருவேளை அத்தை பார்க்க போயிருப்பாளோ? இங்க வந்தாளா? யாரது? இந்துவை தேடி இங்க வந்திருக்காரு. நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு தானே இங்க இருந்து போனீங்க. அப்படி இருக்கும்போது இந்து எப்படி இங்க வருவா? எல்லாமே டிராமாமா. இந்துவை ரோட்ல நிறுத்தி வச்சுட்டு உங்களோட சிம்பத்தியை சம்பாதிக்கிறதுக்காக மறுபடியும் வந்திருக்காரு. இது அவளோட ஐடியாவா இருக்கும். இந்து இங்க இருக்காளா? அத சொல்லுங்க போதும். அருண், நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு சத்தியமா புரியவே இல்ல. ஓ கூட வந்த இந்து இங்க எப்படி வருவா? இல்லை, இத சாக்கா வச்சு 2 பேரும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிட்டீங்களா? நாங்க சண்டை போடணும்னு நீ தான் ஆசைப்படுற. நீ நினைக்கிறதும் பிளான் பண்றதும் தானே இங்க நடக்குது. அப்படி இவ என்ன பண்ணிட்டா? என்ன செஞ்சா நான் சொல்றேன். அதுக்காக ஒரு நாள் நான் இங்க வருவேன். நீங்க ஏதோ மனசுல வச்சுட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க போல. இந்து என் மேல கோவப்பட்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவ சொன்னத போன்ல ரெக்கார்ட் பண்ணத நீயும் கேட்டல்ல? அதுக்கான பதில நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். பத்திரத்தை எரிப்பேன், இவளை கொல்லுவேன்னு சொல்றதுக்கு இந்து தனியா பேச அவ ஒண்ணு முட்டாள் கிடையாது. இவங்க 2 பேருக்கும் நடந்த வாக்குவாதத்துல இவ ஒரு சைடு மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கா. இவனும் தானே பேசியிருப்பா, அதையும் ரெக்கார்ட் பண்ணல. அப்படின்னா வேணும்னே இதை பண்ணிருக்கா. யார் எப்ப என்ன சொன்னாலும் அதை ரெக்கார்ட் பண்ற பழக்கம் இருக்கா உனக்கு? தேவையில்லாம பயமுறுத்துற மாதிரி என்கிட்ட இந்து பேசினப்போ அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. உனக்கு இந்துவை கோவப்படுத்தணும். அவளை கோவப்படுத்தி நீ என்ன பேச வைக்கணும்னு நினைச்சியோ அதை அவ பேசிட்டா. அவ பேசின வார்த்தைகளை மட்டும் அத்தை கிட்ட காட்டிட்ட. அதானே பண்ணிருக்க. நீங்க 2 பேர் என்ன பேசுனீங்கன்னு இப்ப இங்க போட்டு காட்டு. அப்ப தெரியும் என்ன நடந்ததுன்னு. போட்டு காட்டு. நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். ஓ, நீ சொல்றத நான் நம்பணும். இவ்வளவு நீ விசாரிக்கிறதுக்காக தான் கிளம்பி நீங்க வந்தியா? இவரா ஒண்ணும் வரல, பொண்டாட்டி சொல்லி விட்டுருப்பா. நிறுத்து. தேவையில்லாம நீ பேசாத. ஆனா நிறுத்துன்னு சொன்ன. உங்க 2 பேர்கிட்ட பேச நேரம் இல்ல. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும். இந்து இங்க வந்தாளா? வரல.
சரி. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான் நடக்குது. உங்க மனசு மாறிடுச்சான்னு தெரிஞ்சுக்கதா அவ அருண் மாமாவை இங்க அமுச்சு வச்சிருக்கா. டாக்டர் நந்திதா, நான் அருண் பேசுறேன், இந்துவோட ஹஸ்பண்ட். தெரியுது. சொல்லுங்க அருண். டாக்டர், இந்து உங்களுக்கு கால் பண்ணாளா? இல்லையே. என்னாச்சு அருண்? உங்களை பார்க்கறதுக்காக வந்தாளா? இல்ல, ஒரு வாரமா நான் ஊர்லயே இல்ல. வயநாடுக்கு நான் ஹஸ்பண்ட் கூட டூர் வந்திருக்கேன். எதுக்காக கேக்குறீங்க அருண்? ஒன்றும் இல்லைங்க, டாக்டரை பார்க்க போகணும்னு இந்து சொல்லிக்கிட்டு இருந்தா, அதான் கேட்டேன். ஓ, ஓகே. சரி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.